ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த குறும்படத்தை ஓட்டி காமிச்சிருக்காங்க. அப்படி என்னப்பா குறும்படம்னு பார்க்குறீங்களா? ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? காத்திருங்கன்னு பாட்டு போட்டுவிட்டு இவங்களே ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. எதுக்குடா இந்த அலப்பறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா, ஸ்டார்ட் மியூசிக் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவையும் ரீல் இல்லை ரியலுங்கிறாங்க. அப்படி என்னப்பான்னு சொல்லி பார்த்தா ஓப்பன் பண்ணி விட்டாங்க. விஜயாவோட, அதாவது மம்மியோட வெர்ஷனை பார்க்கணுமே, இவங்களோட அலப்பறை தாங்க முடியல. அதாவது இவங்க வந்துட்டு யாரோ ஜோசியக்காரங்க சொன்னாங்களாம், அதனால் மகனை விட்டு பிரிஞ்சிருக்கணுமா, 6 வருஷம் கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. விட்டுட்டு இங்கே ஒரு பக்கம் இளமை திரும்புதேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போட்டுட்டு வேற லெவலில் வைப்பு பண்ணியிருக்காங்க. நல்லா வருவீங்கடா. அப்போ ஆரம்பத்துலேருந்தே வில்லன் யார் தெரியுமா? அந்த மனோஜ் தாங்க. ஆக மொத்தத்தில் அம்மாட்ட இருந்து பிரிக்கிறதுலே குறியாக இருந்திருக்க நீ சரியான வில்லனாக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பழைய வருஷன்லாம் பார்த்தோன்னே முத்து மேலே இறக்க மட்டும் இல்லைங்க, பரிதாபமும் வருதுங்க. அதாவது நம்ம மெயினாக ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என் புருஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரான்னு ரொம்ப கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நியூ வெர்ஷனில் எது வரையும் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதாவது அம்மா விட்டு பிரிஞ்சதும் திரும்ப 6 வருஷம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்தது மட்டும்தான். அந்த குழந்தை எதுக்கெல்லாம் ஏங்குடிச்சோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒட்டி காமிச்சிட்டாங்க. உண்மைதாங்க, குழந்தை மேலே உண்மையான பாசம் இருக்குது. குழந்தைய முதல்ல பக்கத்துலேயே வச்சுக்கணும். குழந்தைய வந்து பக்கத்தில் இருந்து தள்ளி வைக்கணும்னு நம்ம நினச்சாலே அதுவே அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய பாரத்தை கொடுக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் புரியும். 1 2 10 வருஷம் 7 வருஷம் ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தாண்டா அந்த ஃபீலிங்ஸ் புரியும். விடுங்கடா, அதெல்லாம் வேதனடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம விஜயாவோட இன்னொரு முகங்க. அதாவது தட்டை பிடிங்கி போட்டதுக்காக பெத்த பிள்ளைக்கு சூடு வைக்கிறாங்களாமா. ஐயோ, அந்த குழந்தை அழுதுகிட்டே பாட்டிக்கு ஃபோன் பண்ணிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கொடூர டார்ச்சர் பண்ணியிருக்கேன்.